வணக்கம் மக்களே, வெல்கம் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான மட்டன் எலும்பு சூப்பு தான். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 5 சின்ன வெங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகம் போட்டு இடித்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறமா இஞ்சி பூண்டு கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் எண்ணெய் வச்சுருக்கேன். கொஞ்சம் சோம்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு, அப்புறம் இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் மிளகு சீரகம், அதை போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். மிளகு சீரகம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. கோல்டு டைம்லலாம் இந்த சூப்பில் நீங்கள் மிளகு சீரகம் போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். அடுத்ததான் நம்ம இஞ்சியும் பூண்டும் இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு அதை கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுறோம். அப்புறமா நம்ம தக்காளி கொஞ்சம் போட்டுடலாம். தக்காளி போட்டுறேன். இது போட்டு இது கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ உப்பு போட்டுடலாம். நான் கல் உப்பு தான் போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள், அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ மட்டன் எலும்பு கழுவி வச்சது, நான் மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன், அதனால தான் கொஞ்சம் பார்க்க மஞ்சளாக இருக்குது. இப்போது மட்டன் எலும்பு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுறோம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு புதினா போடுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி போட்டுடலாம். நான் ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்குங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது டேஸ்ட் பார்த்துக்கலாம், எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போது அதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஒரு 5 விசில் வச்சுக்கோங்க. 5 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். சுட சுட மட்டன் எலும்பு சூப் ரெடி. ரொம்ப மைல்ட் ஃப்ளேவர்டான ஒரு சூப்பு. இந்த வின்டர் டைமில் குடிக்க ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை சர்வ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.